நம்ம எல்லாருமே நிறைய மாற்றங்களை கடந்து தான் வந்திருப்போம். ஆனால் நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். 6 மாதத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகினவங்க இன்றைக்கி நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. நம்ம ஆசையாக பார்த்து வளர்த்த நாய்க்குட்டி இறந்து போயிருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி கிஃப்ட் பண்ண பேனாவை நம்ம தொலைச்சிருப்போம். எதிரி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தே ஒரு நபர் இன்றைக்கி மனசு மாறி நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்பார். சின்ன வயசுலேருந்து வளர்ந்த ஓலை வீடு இன்றைக்கி மாடி வீடாக இருக்கும். அண்ணன் தங்கச்சிக்கெல்லாம் திருமணம் முடிஞ்சு அவங்கெல்லாம் நம்ம மேலே வச்ச பாசம்லாம் மாறி இருக்கும். ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டோட குறும்புத்தனம்லாம் மாறி இன்றைக்கி ஒரு பொறுப்பான குடும்ப பெண்ணை நம்ம கண்ணில் படுவா. சின்ன வயசுலேருந்து நம்ம கண்டித்து வளர்த்த அம்மா இன்றைக்கி குழந்த மாதிரி நடந்துப்பா. அது வர கோயில் பக்கமே போயிருக்க மாட்டோம். இன்றைக்கி சாமியே கதின்னு இருப்போம். இப்படி ஒரு சிலருக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப பெட்டராகவும், ஒரு சிலருக்கு ரொம்ப ஒஸ்ட்டாகவும் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். இந்த மாற்றங்கள் எல்லாத்துலேயும் நம்ம கற்றுக்கிறது அனுபவத்தை தான். ஏன்னா அனுபவத்தால் மட்டும்தான் ஒருத்தனை வாழ்க்கையில் நல்வழிப்படுத்த முடியும்.